அழைக்கிறான் மாதவன். குருவே சரணம். ஐயா வணக்கம். சுப்பிரமணியன் ஃப்ரம் ராஜபாளையம். ரொம்ப ரொம்ப நன்றி. எப்படி நன்றி சொல்லதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. நன்றி நன்றி நன்றி, கோடான கோடி கோடி நன்றி ஐயா. இன்னைக்கு இந்த 7 days பிரம்ம முகூர்த்த கிளாஸில் ஃபஸ்ட் டே டாஸ்க் இன்னைக்கு அப்ளை பண்ணேன். இப்படி ஒரு அமைதி, எப்படி சொல்கிறதுனே தெரில. அவ்வளோ ஒரு அமைதி. இதுக்கு முன்னாடி 2 times அந்த 21 days சேலஞ்ச் அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணேன். லாஸ்ட் 2 days முன்னாடி முந்தா நாள் பௌர்ணமி கிளாஸ் அட்டன் பண்ணேன். அப்புறம் மறுநாளே நமக்கு இந்த 7 days ஃபஸ்ட் டேஸ் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எதுவுமே இல்லையா என்கிட்ட, ஆனால் நிம்மதியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நிம்மதி. இந்த வாழ்க்கையில் இப்படி ஒரு அமைதியை வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. உடம்பு ரொம்ப லேசாக இருக்குது, மனசு அதை விட ரொம்ப லேசாக இருக்குது, ரொம்ப காமாக இருக்குது. ஒரு கடலோட ஆழத்துக்கு போனால் எவ்வளவு அமைதியாக இருக்குமோ அந்த ஒரு அமைதி, இப்படி ஒரு நிசப்தமான ஒரு அமைதியை இது வரைக்கும் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் ரொம்பவும் பெரிதும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த வேக்கப் சேலஞ்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண இருக்கிறோம். என்ன டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா January 1, 2025 அன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண இருக்கிறோம். இந்த 2025 January 1 அன்னைக்கு காலையில் 5 மணிக்கு இந்த வேக்கப் சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா 21 நாள் நடக்கும். டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா 5 to 6 வந்து இந்த மெடிடேஷன் செஷன் போகும். அப்படி இல்லைன்னா நான் வந்து அதில் பேசுவேன். நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மற்ற ஒரு வேக்கப் சேலஞ்ச் மாதிரி இல்லாமல் இதில் இன்னும் ஒரு சிறப்பான சில ஆடான்ஸ்லாம் நம்ம கொடுக்கலாம்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த 2025 அப்படின்றத நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க. ஏன்னா இது வரைக்கும் பல ஆண்டுகள் நம்ம கடந்துகிட்டே இருந்திருக்கோம் இல்லையா? ஒரு டைம் நியூ இயர் வருது, ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறோம், ஏதோ ஒன்றத்தை சாதிக்கணும்னு சொல்லி நினைக்கிறோம். என் லைஃப் ஒன்று இப்படி மாறிடாதா அப்படி மாறிடாதான்னு சொல்லி பல யோசனைகள் இருக்கும், பல கேள்விகள் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல சிந்தனைகள் இருக்கும். இந்த வாட்டியாவது இதை நம்ம பண்ணிடலாம்னு சொல்லி பல பிளானும் இருக்கும். ஆனா ஏதாவது ஒரு வருடத்துல நீங்க நினைச்ச மாதிரியான ஒரு விஷயத்தை செய்ய முடிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு கேள்விக்குறிதான் இல்லையா? ஏன்னா செய்ய முடியறது இல்லை. காரணம் என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்சியா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனம் செயல்படக்கூடிய ஒரு விதமாக இருக்கட்டும், என்ன பண்றதுன்னு தெரியாததா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஒரு குழப்பங்கள் இருக்கு. இந்த குழப்பத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வாக இந்த வேக்கப் சேலஞ்ச் அமையும்ன்றதுல நான் ஷூர் பண்றேன். ஏன்னா காலையில எந்திரிக்கிறேன், ஓகேங்க, நான் என்ன பண்றதுன்னே தெரியல, அப்படி என் வாழ்க்கை மாறணும்னா நான் என்ன பண்ணணும் இப்படின்ற பல கேள்விகள் இருக்கு இல்லையா? இந்த கேள்விகள் அனைத்துக்கும் உண்டான ஒரு பதில் இந்த 2025 1ஆம் தேதி அன்னைக்கு January 1ஆம் தேதி அன்னைக்கு நடக்க இருக்கக்கூடிய இந்த பிரம்ம முகூர்த்த வேக்கப் சேலஞ்ச் ஸ்டார்ட் ஆக இருக்குது. அதுல நிச்சயமாக உங்களுக்கு பதில் கிடைக்கும். 21 days டிராவல் பண்ணுங்க. 1 to 21, January 1 to January 21 வரைக்கும் இந்த வேக்கப் சேலஞ்ச் நடக்க இருக்குது. அதே மாதிரியே சந்திர விபூஷணான்னு சொல்லக்கூடிய இந்த ஈவினிங் ப்ரோக்ராமும் வந்து நடக்க இருக்குது. அதுவும் ஒரு சேலஞ்ச் தான். காலையில அட்டன் பண்ண முடியலங்க அப்படின்னு கூடியவங்க இந்த சாயங்காலம் நடக்க இருக்கக்கூடிய கிளாஸ்ல நீங்க கலந்துக்கலாம். டைமிங் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8 to 9 இருக்கும். இது ஒரு 10 நாள் கிளாஸாக தான் நடக்கும். அதாவது எப்போ நடக்க இருக்குது அப்படின்னா January 3 ஸ்டார்ட் ஆகி January 12 வரைக்கும் நடக்க இருக்குது. 10 நாள் இந்த சேலஞ்சாக இருக்கும். காலையில் நடக்கக்கூடிய அதே ஒரு கிளாஸ் தான் ஈவினிங் நடக்கக்கூடிய கிளாஸ்லையும் இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக இருக்காது. அது வேற மாதிரியான சில விஷயங்கள் பேசுவோம், இங்கே வேற மாதிரியான விஷயங்கள் பேசுவோம். அதே மாதிரி காலையில் நடக்கக்கூடிய வேக்கப் சேலஞ்ச் இது வந்து சந்திர விபூஷண சேலஞ்ச். என்னன்னா காலையில் சில விஷயங்களை நீங்க செய்ய வேண்டியது இருக்கும், அதை சேலஞ்சாக கொடுப்பேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் செய்ய வேண்டிய சில விஷயங்கள், லைட் படுக்க போறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய விஷயங்கள், அன்னைக்கு கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள், இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். அதை வந்து சந்திர விபூஷணாவோ சேலஞ்சில் வந்து நான் கொடுப்பேன். இந்த பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராமோட ஃபீயை வந்து அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த வேக்கப் சேலஞ்சில் நீங்க தாராளமாக கலந்துக்கலாம். ஜஸ்ட் 299 மட்டும் தான். 21 நாளைக்கு ஜஸ்ட் 299 மட்டும் தான் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயாக வாங்குறாங்க. மற்றபடி இந்த சேலஞ்சுக்கு எந்த ஒரு ஃபீயும் கிடையாது. ஸோ நீங்க ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க சீக்கிரமா ரெஜிஸ்டர் பண்ணீங்க. ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த 21 நாள் வேக்கப் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணக்கூடியவங்களும் சரி, 10 நாள் சந்திர விபூஷண சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணக்கூடியவங்களும் சரி, யார் யாரெல்லாம் முழுவதுமாக கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்களோ, நாங்கள் சொல்லக்கூடிய சேலஞ்ச் எல்லாமே வந்து நீங்க அட்டன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்களோ அந்த வின்னர்ஸோட லிஸ்ட் வந்து நம்மளோட சேனல்ல வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்லையும் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. உங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பு, மிகப்பெரிய அற்புதமான ஒரு வாய்ப்பு. நழுவ விட்டுறாதீங்க. ஏன்னா எந்த ஒரு இடத்துலையும் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்ம பேச போறது கிடையாது, எங்கேயும் உங்களுக்கு சொல்ல போறது கிடையாது. நான் உங்களுக்கு உள்ள இருந்து எப்படி எப்படிலாம் இது வரைக்கும் நான் என்னோட டீச்சிங்ஸ்ல யார் யாருக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்கேன்,
நீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் கடைபிடிக்கணும் அப்படின்றதும் தாண்டி நான் என்ன மாதிரியான விஷயங்கள் நான் அனுபவிச்சு வந்தேன், நான் எப்படி இதுல இருந்து வெளியே வந்தேன், ஸோ எனக்கு எந்த மாதிரியான ஒரு மெடிடேட் பண்ணும்போது அனுபவங்கள் இருந்தது, இதை நான் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அப்படின்னக்கூடிய அனைத்து விஷயத்தையும் இந்த 21 நாள் கிளாஸ்லையும் சரி, அந்த 10 நாள் சந்திர விபர்ஷனா கிளாஸ்லையும் சரி நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. வாழ்க்கையை மாற்றக்கூடிய வேக்கப் சேலஞ்ச் அண்ட் சந்திர விபர்ஷனா பதிவு பண்ணாதவங்க பதிவு பண்ணிக்கலாம். லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான். என்னதான் நம்ம குருமார்களை வழிபாட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்க ஒரு அவசியமான ஒன்றா இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்க வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூர்ல டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கெல்லாம் சேலரி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு வித்திருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கணும்.